பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் கந்தசாமி என்ற எளிய மனிதர் வாழ்ந்தார். அவர் எப்போதும் மனதில் ஒரு சந்தேகம் வைத்திருந்தார். இறைவன் உண்மையிலேயே இருக்கிறாரா? ஒரு நாள் அவர் தீர்மானித்தார், திருச்செந்தூருக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் என்று. வெயில் கொதிக்க தண்ணீர் கிடைக்காமல் கந்தசாமி சோர்ந்து போனார். அவர் மனதில் வலியோடு பிரார்த்தித்தார், இறைவா, நீ உண்மையிலே இருக்கிறாயே என்றால் ஒரு துளி தண்ணீர் தருவாயா? அந்த நேரம் அற்புதமாக ஒரு சிறுவன் மயிலுடன் தோன்றினான். அவன் கையில் ஒரு குடுவை. சிரித்த வண்ணம் கந்தசாமிக்கு தண்ணீர் கொடுத்தான். குடித்தவுடன் கந்தசாமி புத்துணர்ச்சி அடைந்தார். பின் அவர் சிறுவனிடம், என் கிராமம் எந்த பக்கம் என்று கேட்டார். சிறுவன் சிரித்தபடி, அங்கே போனால் நீ உன் பதிலை பெறுவாய் என்றான். அப்படியே சில நிமிடங்களில் அந்த சிறுவனும் மயிலும் மறைந்துவிட்டது. ஆச்சரியத்தில் கந்தசாமி திருச்செந்தூரை அடைந்து முருகன் சன்னதியில் நின்றார். அங்கே அவர் பார்த்தது அதே சிறுவனின் முகம். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உணர்ந்தார், முருகன் எப்போதும் பக்தனின் அருகில் இருக்கிறார். அவர் நம்பிக்கையை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த நாளிலிருந்து கந்தசாமி முழு பக்தியோடு வாழ்ந்தார்.